Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா most of the subscribers in our YouTube நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நீங்கள் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொன்னீங்களே, மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலிங் வர போகுதுன்னு சொன்னீங்களே, நிஃப்டி இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கிராஷாக எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. So I just want to give a clarification about it. Yes, I do believe there is going to be a huge financial market crisis. ஒரு மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரப்போகுதுன்றதை நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஸ்டடீஸும் ஐ ஹவ் ஸ்லோலி டூயிங் இட் அண்ட் ஐ ஹவ் கம் டு ஒரு 80% to 90% of the conclusion that there is going to be a huge stock market crash which is going to come in near future. என்ன பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று that is technical analysis. So technicalஸில் market works upon three factors. One is time, the other one is price, the third one is volume. இது மூணை வச்சு தான் ஒரு மார்க்கெட் கவர்ன் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டும் இது மூலியமாக தான் போய்கிட்டு இருக்கு. டைம், ப்ரைஸ் அண்ட் த சேல்ஸ் ஆஃப் வால்யூம். ஸோ இந்த மூணுத்தையும் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா தே கேன் ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தட் நியர் ஃபியூச்சர் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெகுலராக நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ இந்த நிஃப்டி கூட சொல்லியிருப்பேன் 11,960 மேலே போனால் மட்டும்தான் பை, அது கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்குது. இது நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, பாஸ்ட் மோர் தென் 4 to 6 months ஐ எம் டெல்லிங் திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு செல். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து தே வாண்ட் டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வாங்கி வச்சதெல்லாம் ஹை ப்ரைஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்க செல் பண்ணணும்னா யாராவது என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு யாரை பிடிக்கலாம்? ஸோ கண்டிப்பாக தே ஹாவ் டு கேட்ச் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஸோ அப்போ அந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸை பிடிச்சா மட்டும் தான் அவங்க என்ன பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஏன்னா இந்த மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்பைன் டுகெதர், ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் ஆல் தேர் ஸ்டாக்ஸ் பிகாஸ் தே நோ தேர் இஸ் கோயிங் டு பி a huge crash in the market. இது எப்படி தெரியும்னா அவங்களுக்கு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரியும், அதை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களும் மறைக்க முடியாத ஒரே ஒரு இடம் எது அதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சார்ட். ஒரு சார்ட்டில் மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணாலும் தெரியும், இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணாலும் தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து we are trying to predict மார்க்கெட் வந்து 11,960 மேலே போனால் தான் பை, அது கீழே இருக்க வரைக்கும் நிஃப்டி செல்லு தான் சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இப்படி பார்க்கும்போது த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ஸ்டடீஸ் மார்க்கெட்டில் நான் தான் சொன்னேன்ல டைம், ப்ரைஸ் அண்ட் வால்யூம், இந்த மூணு விஷயத்தில் ப்ரைஸ் இஸ் ஒன் ஃபேக்டர், வால்யூம் இஸ் த நெக்ஸ்ட் ஃபேக்டர். முக்கியமான இன்னும் ஒரு மேஜர் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம். மார்க்கெட்டில் டைம் ஒர்க்ஸ். அந்த டைமில் வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் விச் கவர்ன் ஸ்டாக் மார்க்கெட் டைம். அதில் என்னென்னா தெர் இஸ் அ திங் கால் அஸ் டைம் சைக்கிள்ஸ். மார்க்கெட்டில் வந்து இது கிளாஸில் எடுக்கிறது தான் இது. ஜஸ்ட் ஐ யூஸ் டு சே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். நிறைய பேர் இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கான மீனிங் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்சஸ், பீப்புள் நெவர் சேஞ்ச். காலங்கள் தான் கடந்துக்கிட்டே இருக்க தவிர மக்கள் மாறவே இல்லை. ஸோ இந்த மக்கள் மாறாதனால தான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அது கிளாஸ் வரும்போது நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எக்ஸ்பிளைன் தட். பட் இப்போது கம்மிங் டு த பாயிண்ட், வெதர் தெர் வில் பி அ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், ஒரு பெரிய கிராஷ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு பேஸ் தான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு இங்கேருந்து ஸ்லோவாக ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ கிராஷ். அந்த கிராஷ் எப்போ வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா அந்த டைம் சைக்கிள் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸ். ஒரு யூஎஸ் மார்க்கெட்டோட க்ரைசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1929, 1919, அதுக்கப்புறம் 1937, 1907, இந்த மாதிரி பெரிய பெரிய பேனிக்ஸ் அண்ட் பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி இயர்ஸில் தான் நிறைய இருந்துச்சு. அதை விட்டிங்கன்னா 2007, 100 இயர். ஸோ இதெல்லாம் என்னென்னா சைக்கிள்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஆர் தேர். 60 இயர், 29 இயர்ஸ், 60 இயர்ஸ், 90 to 91 இயர்ஸ், 100 இயர்ஸ் சைக்கிள், மேஜர் சைக்கிள். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா சைக்கிள்ஸ்லாம் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் தான். மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாததுன்னு எதுவுமே கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பவான்களும் பெரிய பெரிய நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் கண்டுபிடிச்ச ரெக்கார்ட்ஸும் கண்டுபிடிச்ச விஷயமும் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஒன்றுனா காலங்கள் மாற டைம் போக அந்த விஷயத்தை அவங்க சொன்ன விஷயம் வந்து பாஸ் பண்ணும்போது 100% இருந்தது 90%, 90லேருந்து 80%, அப்படி ஜென்ரேஷன் அப்புறம் ஜென்ரேஷன் மாற அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பான ப்ரொஜெக்ஷன் போயிடுச்சு. இன்னொன்று சொல்கிறேன்னா அது கரெக்டான முறையில் வந்து அதை ரீச் ஆகலை மக்கள்கிட்ட. இதுதான் பண்ணேன். பட் த்ரூ மை ஸ்டடீஸ்
நான் மற்றவங்க எதையும் சொல்லலை, என்னோடய ஸ்டடீஸை வச்சு சொல்கிறேன். 1929 there was a great depression. இது நீங்கள் ஜஸ்ட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா த கிரேட் டிப்ரெஷன் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு நாள் செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஐ பிலீவ் whole market started to plunge. There was a great depression in United States of America. ஸோ இந்த மாதிரி தான் திரும்ப ஒரு கிராஷ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஏன்னா இதில் டைம் சைக்கிள்ஸ் இருக்குது. இந்த டைம் சைக்கிள்ஸை பார்க்கும்போது 90 years இஸ் ஒன் ஆஃப் த பிகர் சைக்கிள்ஸ். மார்க்கெட்டில் ஒரு பெரிய சைக்கிள் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஃபுல்லி ஸ்டஃப் இன் டு தட்ஸ் ரிசர்ச், பட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். 1929 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 years சைக்கிளில் கரெக்டாக வரக்கூடியது 2019. கரெக்டாக இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இயர் 2019. இதிலேருந்து 2020க்குள்ளே we can expect a major financial crisis or a stock market plunge in the market. இது through my research I am saying this, and என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் there are so many possibilities for this, and அதனால தான் நான் முன்னாடி இருந்து ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஒரு ஹை ரீச் ஆகிட்டு இப்போ திருப்பி செல் ஆக போகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் என்னோடய வீடியோஸில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 8300 நிஃப்டி செல் ஆக போகுது. இவ்வளோ தூரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 8300 இருந்து இட் இஸ் மோர் தென் 20, ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 20% மினிமம் 20% நிஃப்டி கிராஷ் ஆச்சுன்னா இட்ஸ் ஹியூஜ் கிராஷ். அப்போ யூஎஸ் பெரிய கிராஷ் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம எந்த இடத்துல நிற்கும் போகுதுன்ட்டு நிஃப்டி. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பெட்டர் பிகர் கிராஷ் தேன் 2007. பெரிய மார்க்கெட் ப்ரைஸஸ் எவ்வளோ பெருசாக வந்ததோ அதை காட்டிலும் ஒரு பெரிய கிரைசிஸ் வரதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை இதில் இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். மேபி டைம் வரும்போது ஐ ரிலீஸ் தோஸ் வீடியோஸ் as well. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, there is going to be a huge financial market crisis, a stock market crash which is going to come. அது 90 years சைக்கிளில் பார்க்கும்போது it can be 2019 to 2020. இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த கிரைசிஸ் வரத்துக்கான கிராஷ் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ ஒன்லி மை அட்வைஸ் இஸ் know what you're doing. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்ல, ஐயோ சொல்லிட்டாரு இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணவே வேணாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், அப்படி கிடையாது. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நம்ம கிளாஸுக்கு வந்தவங்களாம் தெரியும் என்னென்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் வர போகிறதுக்கு முன்னாடி கூட மார்க்கெட் கிவ்ஸ் யூ சர்டன் இண்டிகேஷன்ஸ். ஒரு மார்க்கெட் இது வேணால் நீங்கள் என் கிளாஸுக்கு வந்தவங்களை கூட டைரெக்டாக ஓப்பனாக கேட்டு பாருங்கள், தேல் டெல் யூ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் இல்லை கமாடிட்டியில் ஒரு கிராஷ், ஒரு மார்க்கெட் மேலே ஏறப்போகுது பெரிய லெவலில் கீழே விழப்போகுதுனாலும் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் பண்ணுமே தவிர எதுவுமே மார்க்கெட் அப்படியே என்ன தோணுன்னு பண்ணாது. இதுக்கு ஐ ஹவ் ப்ரூஃப்ஸ், ஐ ஹவ் சீன் ஸோ மெனி திங்ஸ் இன் தி மார்க்கெட். அதான் சொன்ன டைம், அடுத்தது ப்ரைஸ். அது ப்ரைஸை வச்சு தான் வி கேன் ஃபிக்ஸ் ஒரு மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுதுனாலும் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கரெக்டாக என்ன கொடுத்துருன்னா ஒரு இங்கேருந்து செல்லு தான் ஆக போகிறன்றது மார்க்கெட் காமிச்சிடும் த்ரூ சார்ட் அனாலிசிஸ். ஸோ அந்த சார்ட்ஸ் தான் வி ட்ரெயின் பீப்புள் ஹவு டு ஐடென்டிஃபை தோஸ் சார்ட்ஸ். இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய கிராஷ் வரும்போது முக்கியமான இது என்னென்னா, நீங்கள் செல்லில் இல்லைனாலும் பரவாயில்ல, டோன்ட் பி இன் பை when that comes. ஸோ அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னா த்ரூ டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கலில் பார்க்கும்போது மார்க்கெட் முன்னாடியே எனக்கு செல்லு காமிச்சிச்சுன்னா நான் ஏன் பை பண்ண போகிறேன்? இப்போ என்னென்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ ப்ரைஸை வச்சு யூ கான் சே இட்ஸ் கோயின் பி அ கிராஷ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 1929 90 years சைக்கிளில் வந்து டைம் சைக்கிள்ஸில் 2019 to 2020 ஒரு செல்லு வரலாம், பெரிய கிராஷ் வரலான்னு சொல்கிறது டைம் சைக்கிள்ஸ். பட் ப்ரைஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது யூ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் டு பி அ கிராஷ். செல் ஆக போகுதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் செல் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எதிர்பார்க்குற விதமாக ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். செல் தானே பண்ணியிருக்கீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? நார்மலாக நீங்கள் டார்கெட் போட்டு வச்சது காட்டிலும் மார்க்கெட் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு பெரிய லெவலில் கீழே விழும்போது யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் தான் பெரிய பில்லியனர்ஸோ மில்லியன்ஸோ ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் கிவிங் கமிட்மெண்ட் எல்லாமே ஆகிடலாட், அந்த மாதிரி கிடையாது. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ஈவன் ப்ரிடிக்ட் மார்க்கெட்ஸ் கிராஷஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ நான்ட்டு இல்லை, நீங்கள் ஹிஸ்டாரிக்கலில் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ப்ரெடிக்டட் தோஸ் ஸ்டப்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஈவன் த்ரூ மை நாலேஜ், த்ரூ மை ஸ்டடீஸ், வாட் ஐ லேர்ன்ட் இஸ் மார்க்கெட்டில் 2019 to 2020 தேர் கேன் பி அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கிராஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக நான் பிலீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங்
சிம்பிளாக சொல்லலாம் 6 மாதம் ஒருத்தர் வந்துட்டு ரெகுலராக செல்லுன்னு சொல்கிறாருன்னா ரீசன் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் சார்ட்டில் தெரியும். நீங்கள் ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நிறைய பேசியிருப்பேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபர் சைடில் செல்லிங்கில் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் ஃபால். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வென் 2%, 3%, 6%, 5% selling. So ஏன்னா market is in distribution zone, it is not advisable to go for buy for now. அந்த கிராஷ் முடிச்சிட்ட பிறகு பை பண்ணுங்க. அந்த டைமில் இருக்கும்போது ஐ லெட் யூ நோ. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் முடிஞ்சிச்சு, டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்டாக் பை ஆக போகுதுன்னா நான் அந்த டைம்லேயும் ஐ கம் இன் தி ஷோஸ் அண்ட் ஐ லெட் யூ நோ. ஸோ மை அட்வைசஸ் இந்த கிராஷ் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் கிராஷ் வந்துச்சுன்னா அந்த டைமில் ரியாக்ட் பண்ணுறதை காட்டில இட் இஸ் சேஃபர் டு பி ப்ரிகாஷியஸ். எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரும்போது பீப்புள் ட்ரை டு புல் அவுட் ஆல் தேர் மணி. அதனால தான் கிராஷ் இன்னும் பெரிய கிராஷ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, செல் ஆகும்போது பயந்துட்டு மக்கள் பேனிக் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, தே ட்ரை டு புல் தேர் மணி அவுட். அப்போ ஒருத்தர் எடுக்க செல் பண்ண அந்த டைமில் பையர்ஸ் இல்லைனால் இன்னும் ஃபாலோ ஆகிட்டே போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செல் பண்ணுற டைமில் என்ன ஆகுனா, உங்களுக்கு நிறைய பெருசாக விழுந்துட்டே இருக்குன்னா, the only investment where people try to invest is commodities. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் வரும்போது நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது மக்கள் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கமாடிட்டியில் முக்கியமானது ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோல்டு. ஸோ ஒரு கிராஷ் வரும்போதும் ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போதும் ஒரே ஒரு திங் விச் அப்ரிஷியேட்ஸ் அண்ட் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு அப்ரிஷியேட் இஸ் கோல்டு. அதனால் கிராஷ் வந்தால் கோல்டு இறங்காத அப்படி கிடையாது. இது இறங்குற அளவுக்கு இது இறங்காது, அவ்வளோதான். ஏன்னா கோல்டு இஸ் பீன் கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல் ஆல் அரவுண்ட் தி குளோப். எப்படின்னா பேட்டர் சிஸ்டம்ஸ்லேருந்து முன்னாடி ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நோட்டு பிரிண்ட் பண்ணணும்னா, இப்போ மேபி தெரியுமா தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு கண்ட்ரியில் வந்து எல்லாருமே ஒரு கண்ட்ரி வந்து நோட் அடித்து எல்லாருமே கொடுத்து எல்லாரையும் பணக்காரனாக வைக்க முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா, அவங்கக்கிட்ட எவ்வளோ நோட்ஸ் இருக்கும், அதுக்கு நோட்ஸுக்கான பேக்கப்புக்கு என்ன இருக்கணும்னா கோல்டு இருக்கணும். ஸோ கோல்டு இஸ் தி ஒன்லி பேக்கப் ஃபார் நோட்ஸ். நீங்கள் ஒரு கண்ட்ரி இந்தியா இவ்வளோ காசு அடிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்னா இவ்வளோ தங்கம் இருக்கணும். தங்கம் இருந்தால் தான் இவங்க என்ன பண்ண முடியும், இவ்வளோ நோட்ஸ் அடிக்க முடியுன்றது ரூல். ஸோ கோல்டு இஸ் தி ப்ரெஷியஸ் திங் விச் கேன் ஃபார் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரிங் கிராஷ் டைம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் கிராஷ் டைமில் போய் கோல்டு வாங்குறது காட்டில இப்போத்துலேருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுங்கன்னா, சின்ன பீசஸ் ஆஃப் கோல்டை வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போயே 1 கிராமோ 2 கிராமோ சின்ன காயின்ஸாக என்ன பண்ணுங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பிளஞ்ச், ஏன்னா நம்ம குளோபலைசேஷனில் இருக்கோம். ஒரு கண்ட்ரி அடி வாங்குச்சுன்னா எல்லா கண்ட்ரியும் சுற்றி அடிக்கும். ஒன்றும் இல்லை, 2007 யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யூஎஸில் கிராஷு, அப்படியே கனடா, அப்படியே ஒரு கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு என்ன ஆச்சு, தேர் வாஸ் அ ஹியூஜ் கிராஷ் இன் தி மார்க்கெட். அந்த மாதிரி டைமில் எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேர் யுவர் நோட்ஸ் வில் பி ஒர்த்லெஸ் கிடையாது, கொஞ்சம் லெஸ்ஸு. அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் எதுனா கோல்டு. ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. நம்ம ஊரில் அதுவும் சவுத் இந்தியாவில் முக்கியமாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் கற்றுக் கொடுத்தது கோல்டை சேமித்து வைன்றதை நமக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது கோல்டை சேமித்து வைக்கணும்னு. ஸோ மை அட்வைஸ் இஸ் ட்ரை டு அக்யூமுலேட் கோல்டு as much as possible. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெட்ஸ் சே 1 கிராமோ 2 கிராமோ சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷோ வரும்போது உங்களுக்கு அந்த கோல்டு வில் ஹெல்ப் யூ அவுட் இன் அ மேஜர் வே. ஸோ மை அட்வைஸ் இஸ் ட்ரை டு அக்யூமுலேட் கோல்டு as much as possible. அதுக்கு நீ இப்போ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே வரக்கூடாது, அப்படி இல்லை, வரலாம். கற்றுக்கிட்டு செல் ஆக போகுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பி இன் செல், பை ஆக போகுதுன்னா அதே டைமில் பி ஆன் பை. மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுதுனாலும் இல்லை பெரிய அட்வான்ஸ் வரப்போகுது, மார்க்கெட் பெரிய ராரி மேலே போகுதுனாலும் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் சார்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது என்ன நியூஸ் வரப்போகுதுன்னு. அந்த நியூஸ் வரப்போகிறத தெரிஞ்ச இன்சைடர்ஸ் விற்றாங்கனாலும் வாங்கினாங்கனாலும் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறது, ஹவு டு ஐடென்டிஃபை an accumulation zone or a distribution zone using charts. இதை தான் நம்ம ட்ரேடர் சர்ஸில் கற்றுக் கொடுத்துட்டு. ஸோ மை அட்வைசஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வரக்கூடாதுன்னு இல்லை, வந்தீங்கன்னா கரெக்டாக முறையாக தெரிஞ்சுக்கிட்டு யூ தென் கம் இன் டு தி
market. Alright, so I think this video will be helpful. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிராஷை பிலீவ் பண்ணுறீங்களான்னா yes, I do believe in that. And அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் அட்வைஸ். அண்ட் அதே மாதிரி கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இன் சென்னை இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இன்கேஸ் கிளாஸுக்கு வரும்போது மேபி இந்த கிளாஸில் ஐ வில் ட்ரை டு லிட்டில் பிட் எலாபரேட் அபவுட் திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் crisis. So alright, so I think this video was helpful. So thank you very much for joining. Take care.